தமிழ் தமிழ் மொழியின் சிறப்பு சொன்னால் மயக்கமே வந்துவிடும். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தங்களது பெயரில் இந்தி என்னும் வார்த்தையை இணைத்து கொள்ள முடியவும் முடியாது. கன்னடா முடியாது, தெலுங்கு முடியாது, மலையாளம் முடியாது, ஏனைய மொழிகள் எதுவுமே முடியாது. ஏனென்றால் மற்ற மொழிகள் யாவும் மொழியாக மட்டுமே வரையறுக்கப்பட்டது. ஆனால் தமிழில் தமிழ், தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வன், தமிழ் அரசன், தமிழ்கதிர், தமிழ்கனல், தமிழ்கிழான், தமிழ்ச்சித்தன், தமிழ்மணி, தமிழ்மாறன், தமிழ்முடி, தமிழ்வென்றி, தமிழ்மல்லன், தமிழ்வேலன், தமிழ்தென்றல், தமிழழகன், தமிழ்தும்பி, தமிழ்தொண்டன், தமிழ்தேரல், தமிழ்மறை, தமிழ்மறையான், தமிழ்நாவன், தமிழ்நாடான், தமிழ்நிலவன், தமிழ்நெஞ்சன், தமிழ்நேயன், தமிழ்பித்தன், தமிழ்வண்ணன், தமிழ்ப்புனல், தமிழெழிலன், தமிழ்நம்பி, தமிழ்தேவன், தமிழ்மகன், தமிழ்முதல்வன், தமிழ்முகிலன், தமிழ்வேந்தன், தமிழ்கொடி என்று தமிழோடு தமிழ்மொழியோடு பெயர் வைத்து கொள்ள முடியும். தமிழன் மட்டுமே தமிழை மொழி மட்டுமல்லாது உயிராக நேசிக்கிறான். பெற்றவங்களை ஏன் அம்மா அப்பான்னு கூப்பிடுறோம்? எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் என்ன? அம்மாவுக்கு ஆ உயிரெழுத்து, இம்மு மெய்யெழுத்து, மா உயிரெழுத்து. அப்பாவுக்கு ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர்மெய்யெழுத்து. தன் குழந்தைக்கு உயிரை கொடுப்பவர் தந்தை. தாயானவள் தன் கருவறையில் அந்த உயிருக்கு கண், காது, மூக்கு, உடல் உறுப்புகள் கொடுப்பவள் தாய்தான். இந்த உயிரும் மெய்யும் கலந்து உயிர் மெய்யாக வெளிப்படுவது குழந்தை. எந்த மொழியிலும் அம்மா அப்பாவுக்கு இந்த அர்த்தங்கள் கிடையவே கிடையாது. நம் தமிழ் மொழியில்தான் இத்தனை அற்புதங்கள் உள்ளன. தமிழை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். தமிழுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. அனைவருக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா, அப்படி என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். ஆகவே தமிழுக்குள்ள சிறப்பு எந்த தமிழ் மொழிக்குமே எந்த வேற்று மொழிகளுக்கு கிடையவே கிடையாது. தமிழிற்கு மட்டும்தான் இந்த சிறப்பு பெருமை எல்லாம். இதை நாம் நினைக்கும் போது நிச்சயமாக புலகாங்கிதம் அடைய வேண்டும். அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கு. மீண்டும் நாளை வேறொரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.